வணக்கம். இது நம்ம டிஎன்பிசி வீடியோ அப்படிங்கிற சேனல். நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனல்ல குரூப் 4 தேர்வுக்காக தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அயோத்திதாசரோட சிந்தனைகள் குறித்து தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க இவரை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. இவர் 1845 மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் காத்தவராயன். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்துல பல இன்னல்களுக்கு உள்ளாயிருக்காரு. அது மட்டும் இல்ல, அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றிருக்காரு. இவர் பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்காரு. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் கற்றிருக்காரு. 1907 இது ரொம்ப முக்கியம், ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை நடத்தினவர் இவர் தான். 1911க்கு பிறகு அதை தமிழன் அப்படின்னு மாற்றியிருப்பார். அந்த இதழை காலனா விலையில விற்க தொடங்கியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். 1907 சென்னையில ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்கியிருப்பாரு. 1911க்கு அப்புறம் அந்த இதழ் பெயரை தமிழன் அப்படின்னு மாற்றியிருப்பாரு. யாருன்னு கேட்பாங்க, அயோத்திதாச பண்டிதர் தான். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம், இது எல்லாமே அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களா இருக்கு. அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ்ல முக்கியமானது என்னன்னு பார்ப்போம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் அப்படின்னு தந்தை பெரியார் இவங்களை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளா திகழ்ந்தது பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் அப்படின்னு இவங்களை பத்தி சிறப்பா தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் பார்ப்போம். அங்க பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம். இங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இது எல்லாமே அயோத்திதாசர் எழுதிய நூல்களா இருக்கு. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களையும் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இது எல்லாமே அவர் எழுதிய நூல்களா இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு இவரோட பெயரை சூட்டியிருக்காங்க. அதுவும் சிறப்பானதா இருக்கு. அப்புறம் 1892 திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. இதுவும் முக்கியம். அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திருக்கோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதரோட சிறப்புகள் குறித்து பார்த்திருக்கோம். அவரோட சிந்தனைகள், அவர் எழுதிய நூல்கள், பதிப்பித்த நூல்கள் குறித்து பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள தகவலாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.